ஷவ்வாலுடைய 6 நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் அதிலேயே ரமதானுடைய கலாவையும் சேர்த்து வைத்து கொண்டால் ஒரு நோம்பில் 2 நன்மையை வாங்கி கொள்ள முடியுமா என்பதாக ஒரு கேள்வி. இதற்கு விடையாக நாம் இப்னு மாஜாவுடைய ஒரு ஹதீஸை பார்க்க முடியும். சௌபான்றது அல்லாஹ் தஆலா அவங்க அறிவிப்பாங்க, மன்சாம சித்தத்து ஐயாமின் பாதல் ஃபித்ரி, யார் ஒருத்தர் ரமதானுடைய மாதத்தில் 30 நாள் நோன்பு நோட்டு அதனை தொடர்ந்து ஷவ்வாலில் ஒரு 6 நோன்பு யார் வைக்கிறாங்களோ இவங்க அந்த வருஷம் ஃபுல்லாக நோன்பு வச்ச மாதிரி என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. அதே ஹதீஸினுடைய தொடரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க, மன் ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, ஒருத்தர் ஒரு காரியத்தை செய்தால், ஒரு அமலை செய்தால் அதை 1க்கு 10 மடங்கு அல்லாஹ் நன்மையை தருவான் அப்படிங்கிறத சொல்லித்தராங்க. எனவே ரமலானில் ஒரு 30, இது ஒரு 6, 36, 10ஆல் பெருக்கினா 360 நாட்கள் நோன்பு வச்ச மாதிரி நன்மை அப்படிங்கிற ஒரு கணக்கையும் சேர்த்து சொல்லித்தராங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், ரமலானை தனியாக வைக்கணும், கலாவாட்டு இதை தனியாக வைக்கணும், ஷவ்வால் தனியாக பிரத்யேகிச்சு வைக்கணும் என்ற செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகின்றது. இதைத்தான் ஹனஃபி கிதாபில் நேரடியாக பார்க்க முடியும். ஃபத்ஹுல் கதீர் அப்படிங்கிற கிதாபில் பார்த்துருப்போம், ஒருத்தர் உலவு நவா சௌமல் கலாஇ ஒன் நஃபிலி, ஒருத்தர் ஒரே நோன்பில் 2 நியத் செய்தால், அதாவது ரமலானுடைய கலாவை நியத் செஞ்சுக்கிட்டாரு, நஃபிலையும் நியத் செஞ்சுக்கிட்டாரு, அதாவது ஷவ்வாலுடைய நோன்பு உதாரணமாட்டு இப்படி நியத் செய்தால் ஒரு நன்மை தான் கிடைக்கும். அது எந்த நன்மை? இந்த அபி யூசுஃப ரஹ்மஹுல்லா யக்உ அனில் அக்வா, 2ல் எது பலம் வாய்ந்த ஒரு அமலோ அதுக்குரிய நன்மை கிடைக்கும். அதாவது ஃபரதுனுடைய கலாவுடைய நன்மை தான் கிடைக்கும், இந்த நஃபிலுடைய ஷவ்வாலுடைய நன்மையை அவரால் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக சொல்லித் தருவாங்க. எனவே ஒரு நன்மை மட்டும்தான் கிடைக்கும், அது கலாவாக மட்டும்தான் நிறைவேறும், ஷவ்வாலுடைய நன்மை இவர் வாங்கிக்கொள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஷாஃபி கிதாபில் பார்க்க முடியும், ஒரு நோன்பை வைத்துக்கொண்டு இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் கலாவை கூட நியத்து வச்சாலும் ஷவ்வாலுடைய நன்மையை சேர்த்து கிடச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செய்தியை ஃபத்ஹுல் முய்யின், நிஹாயத்துல் முஹ்தாஜ் போன்ற கிதாபில் சொல்லி தருவாங்க. சொல்லி போட்டு நிஹாயத்துல் முஹ்தாஜில் தொடர்ந்து வேறொரு செய்தியும் கூட பதிவு செய்வாங்க, லாக்கின் லா யஹ்சுலு லஹு அஸ் சவாபுல் காமிலு, முழு நன்மை என்பது இவரால் அடைந்து கொள்ள முடியாது. தனித்தனியாக வைத்தால் எவ்வளோ பெரிய நன்மையோ அந்த நன்மையை ஒரு நோன்பு வச்சுக்கிட்டு டபுள் நன்மையை வாங்கிறது அவ்வளோ பெரிய நன்மையெல்லாம் வாங்கி கொள்ள முடியாது என்பதாக சொல்லி தருவாங்க. எனவே ரமதானுடைய கலாவை தனியாக வச்சுக்கிறோம், முடிஞ்சால் இந்த ஷவ்வாலே வைக்கணும், இல்லாவிட்டால் பின் வரக்கூடிய மாதங்களுக்கு அது வந்துட்டு பின்னாடி வச்சுக்கிற வேண்டியதான். ஷவ்வாலுடைய மாதத்தில் ஷவ்வால் அப்படிங்கிற இந்த 6 நோன்பை இதே நியத்தில் தனியாக வைப்பதுவே சரியானது என்பதாக தெரிந்து கொள்கின்றோம். அல்லாஹு ஆலம்.